Yes. So hello aspirants. Welcome to ADA 247. நான் தான் உங்கள் விமல் ஆப்டிடியூட் ஃபேக்கல்ட்டி. எஸ். ஸோ இன்றைக்கான செஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடெட் ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன படிக்கணும் எப்படி படிக்கணுன்ற விஷயங்களை நம்ம ஒரு பேசிக்காக நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. எஸ் ஓகே டன். ஸோ அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் பேசிக்காக பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா முடிச்சுக்கலாம். ஸோ சிடெட் அப்படின்றது நமக்கு பிப்ரவரி அப்படின்ற இந்த ஒரு மந்தில் 2026 நடக்க போகுது. ஸோ எதுக்கு சார் இந்த சிடெட் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாடு லெவலில் டெட் எக்ஸாம் எழுதுவீங்க, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தமிழ்நாட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு ஆசிரியராக போகலாம். இதே மாதிரி மத்திய அரசில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் அப்படின்னா சிடெட். ஸோ இதுலேயும் உங்களுக்கு பேப்பர் 1 and 2 அப்படின்றது இருக்குது சரிங்களா. ஓகே டன். ஸோ இந்த ஒரு எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் டேட்னா 18/12/2025. ஸோ 18ஆம் தேதிக்குள் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அப்ளை அப்படின்றத பண்ணிக்கொள்ளிருக்கணும். அண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 8th February நடக்க போகுது. ஸோ பேப்பர் 1 அப்படின்றது ஈவினிங்கும், பேப்பர் 2ன்றது மார்னிங்கும் அப்படின்றது சொல்லி உங்களுக்கு ஒரு 2.5 மணி நேரம் எக்ஸாம் அப்படின்றது இருக்க போகுது. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலையோ அப்ளை பண்ணுங்க. பிஃபோர் தட் உங்கள் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணணும். அதாவது உங்களுடைய எலிஜிபிலிட்டியை நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணணும்னு அவன் தெளிவாக சொல்லிட்டான். பட் நம்ம இங்கே என்ன பண்ணிட்டோம் சார் அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். இது நம்ம அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்த டேட்டா சரியா. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் 1, இது பேப்பர் 2. ஸோ என்ன சார் இருக்குது அப்படின்னா பேப்பர் 1ல நீங்கள் குவாலிஃபை ஓகே, உங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது இந்த மாதிரி நம்பர்ஸ் இருக்கும் 1 2 3 4ன்னு. ஸோ நீங்கள் எது எலிஜிபிளோ அந்த நம்பரை கொடுக்குறோம். இதே தான் பேப்பர் 2க்கு. அப்போ நீங்கள் பேப்பர் 1ன்றதை தனியாக அப்ளை பண்ணலாம், ஆர்எல்ஸ் பேப்பர் 2 அப்படின்னு, அப்படி இல்லைன்னா போத்துன்னு சொல்லி ரெண்டுமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். அவுட் டு அப்ளை வீடியோ நம்ம தான் போட்டிருக்கோம், வீடியோ செக்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் இன்னும் பார்க்கலையும் மறக்காமல் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா பார்த்துருக்கேன். இது இன்னும் டீட்டெயில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. எஸ், இன்னும் டீட்டெயில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே டன். ஸோ இதை தெளிவாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ யார் யார் எலிஜிபிள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஓகே, இங்கேயே இருக்கு பாருங்க. ஸோ இப்படியே ஒரு லிங்க் அப்படின்னு நான் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்கும் சரிங்களா. நம்ம அடாவுடைய வெப்சைட் தான். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா, ரெக்வயர்டு எஜுகேஷன் பேக்ரவுண்ட்ஸ், அதாவது 4 ஆப்ஷன் இருக்குது பேப்பர் 1க்கு. ஸோ பேப்பர் 2க்கும் 4 இருக்குது. ஏன்னா அதில் கொடுத்துருக்கக்கூடிய டீட்டெயில்டாக இல்லை, உங்களுக்கு இதை டீட்டெயில்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அடாவுடைய வெப்சைட்டில் என்ன பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னா ஸோ செக் பண்ணிக்கொள்ளுங்கள். சரி ஓகே டன்ப்பா. ஸோ இப்போ அடுத்து இந்த ஒரு எக்ஸாம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் சரியா. ஸோ பேப்பர் ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் இருக்கும். அந்த 2 லாங்குவேஜ், அதாவது என்ன சார் அப்படின்னா லாங்குவேஜ் பேப்பர் சரிங்களா. ஸோ லாங்குவேஜ் பேப்பர் அப்படின்றது என்ன சார் அப்படின்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா 1 and 2. இதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு 20 லாங்குவேஜ் இருக்குது, அதில் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ அடுத்து அதை நான் வரேன். இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நான் நேற்றே சொன்னேன், டெட் பாஸ். அதாவது நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் டெட் அப்படின்றது எழுதுனீங்க அப்படின்னா நீங்கள் டீச்சர்ஸ் எலிஜிபிள் டெஸ்ட் என்ன எலிஜிபிள் ஃபார் டீச்சரோடைய போஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ல. ஒருவேளை நீங்க சிடெட் அப்படின்றத எழுதிட்டீங்க சார் அப்படின்னா நீங்க எந்த ஒரு ஸ்டேட் உடைய டெட் எக்ஸாமும் நீங்க எழுத தேவையில்லை சரிங்களா. இந்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அதை ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்னா சரிங்களா. அண்ட் இந்த சிடெட் எக்ஸாம் அப்படின்றது இந்த வாட்டி லைஃப் டைம். ஸோ ஒன்ஸ் நீங்க எலிஜிபிலிட்டியை கிராஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய பர்சன்டேஜோடைய மார்க் அப்படின்றத எடுத்துட்டீங்க சார் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கப்புறம் சிடெட் எழுத தேவையில்லை. இந்த ஒரு எக்ஸாமை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம், நிறைய எக்ஸாம்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தக்கூடியது. எஸ், ஸோ கேந்திரியா வித்யாலயா, நவோதயா வித்யாலயான்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ஸ்கூலோட போஸ்ட்டுமே நமக்கு இப்போ ரீசெண்டாக டீச்சிங் நான் டீச்சிங் அதில் நிறைய போஸ்ட் இருக்குது. டீச்சிங் நான் டீச்சிங்கில் அதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிடி ட்ரைன்டு அண்ட் பிரைமரி டீச்சருக்கு பார்த்தீங்கன்னா சிடெட் கேட்டான். ஸோ இப்போ அதற்கான ஒரு எக்ஸாம் அப்படின்றா இது. ஸோ நீங்கள் இதை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல், தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரியான எக்ஸாமுக்குமே அப்ரோச் அப்படின்றது பண்ணிக்கொள்ளலாம் சரிங்களா. ஸோ இது இங்கே இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ உங்களுக்கு மெயின்ஸ் ஓகேவா, மெயினாக சிடெட்டோட கொஸ்டின் பேப்பர் பைலிங்குவல் இருக்கும், ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ இது என்ன சார் அப்படின்னா சிடெட்டோட பாசிங் கிரைட்டீரியா 60% ஆர் அபோவ் இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா அவங்க டெட் பாஸ்னே கன்சிடர் பண்ணிப்பாங்க ஸ்டேட் லெவலை பொறுத்த வரைக்கும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் உங்களுக்கு சில கன்செஷன் அப்படின்றது ஸோ கேட்டகரி வைஸ் அப்படின்றது இருக்கும். ஸோ வெயிட்டேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் மஸ்ட் கிவ் வெயிட்டேஜ். ஸோ வெயிட்டேஜ் எவ்வளோன்றது அந்த ஸ்கூல் தான் முடிவு பண்ணும் சரிங்களா. நீங்கள் சிடெட்டுக்கு ஒரு மார்க் எடுத்து வச்சிருப்பீங்க, பட் நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஸ்கூலில் தான் என்ன ஆகும், இவ்வளோ எனக்கு வேணும் இந்த ஒரு கிரைட்டீரியா இருக்குன்றத சொல்லியிருப்பான். ஓகே, பட் ஜஸ்ட் பாசிங் சிடெட் அப்படின்றது கண்டிப்பா ஜாப் கேரண்டின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ஸ்கூல் அப்படின்றது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸோ டிசிஷன் அத்தாரிட்டியாக இருப்பாங்க. எஸ்,
ஓகே டன். புரியுதுங்களா? ஓகே. அடுத்து ஸோ இதற்கான ஒரு பேட்ச் அப்படின்றது தான் அறிவொளின்னு சொல்லக்கூடிய பேட்ச். ஸோ இது பேப்பர் 1 and 2 லைவ் ப்ளஸ் ரெக்கார்டட் பேட்ச். சரிங்களா? ஸோ ஹிந்தி நாட் கம்பல்சரி அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்ம கூட Y1029 யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் இதோட லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்கேன். சரி சார், என்ன சார் விஷயம் அப்படின்னா, இப்போ எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கூட இல்லை. அப்போ நீங்கள் இந்த பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கணும், ஸோ ப்ரிப்பேர் பண்ணி. இப்போ நான்லாம் என்ன கொடுத்துருக்கேன்னா, ஒரு 20 டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு 10 டாபிக் பேசிக்னா அதை ரெக்கார்டாக கொடுத்துட்டேன். நீ லைவ் வரும்போது உங்களுக்கு பேசிக் அப்படின்னு வேற லெவலில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அப்போ நீங்கள் செல்ஃபாக என்ன பண்ணியிருக்கணும், நம்ம லைவ் கிளாஸ் வர்றதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா லைவ் வரும்போது நான் என்ன பண்ணுவேன், அடுத்து இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டாபிக்ஸ்லாம் நடத்துவேன். அண்ட் உங்களுக்கு ரெக்கார்டாக கொடுத்த எல்லாத்துடைய டவுட் செஷன் அப்படின்றத நான் கண்டிப்பாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம நிறைய விஷயம் என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னா, டிஸ்கஸ் அப்படின்றத பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு கிளாஸஸ் அப்படின்றதுல மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் கேரண்டி. சரிங்களா? எஸ், ஓகே டன். அடுத்து சிலபஸ் பார்க்கும்போது இது பேப்பர் 1, இது பேப்பர் 2. ஸோ பேப்பர் 1 இந்த லாங்குவேஜ் 1 and 2 ஒரு 20 லாங்குவேஜ் இருக்குது. அடுத்த ஸ்லைடில் இருக்குது. நீங்கள் அந்த கோடு அப்படின்றத என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்கணும். சரிங்களா? ஸோ இங்கிலீஷும் இருக்குது, தமிழும் இருக்குது. ஸோ நீங்கள் ரெண்டுத்துலையும் என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துட்டீங்கன்னா 30 கொஷின் உங்களுக்கு அங்கேருந்து வரும். இது பேப்பர் 1. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எடுக்கக்கூடியது. இப்போ இதே வந்து 6 to 8 பார்க்கும்போது உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ நீங்கள் எய்தர் மேக்ஸ் ஆர் சயின்ஸ் இல்லைனா சோஷியல் சயின்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதுக்கு என்ன ஒரு எலிஜிபிளும் கிடையாது. ஸோ நீங்கள் எதுனாலும் சூஸ் பண்ணி கொள்ளலாம். இது உங்களோட இது. நான் எனக்கு மேக்ஸ் வரல சார் அப்படின்னா நீங்கள் சோஷியல் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு தியரி வரலாம், நான் மேக்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? இந்த ஒரு 60 கொஷின் அப்படின்றது ஓகேங்களா? ஓகே டன். இதுதான் அந்த ஒரு கோடு. ஸோ இதில் தமிழோடைய கோடுன்றது 17, இங்கிலீஷோட கோடு அப்படின்றது 1. சரிங்களா? ஸோ அதனால மறக்காம என்ன பண்ணிக்கொள்ளுங்கள், இதை ஃபாலோ பண்ணி கொள்ளுங்கள். சரிங்களாப்பா? எஸ். அண்ட் இது ஒரு ரஃபாக இருக்கக்கூடிய ஒரு ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன். இதில் நீங்கள் கிளியர்லி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இதில் பெடகாலஜி கொடுத்துருக்கேனா, ஸோ அப்போ பேப்பர் 1க்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி, பேப்பர் 2க்கு என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜின்றது கொடுத்துருக்கேன். ஸோ அதே தான் உங்களுக்கு லாங்குவேஜ் 1 and 2. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இதில் இங்கிலீஷும் இதில் தமிழும் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரியானது வேணும், அந்த ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜோடைய கிராமர். எஸ். ஸோ உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட் தான். இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கரெக்டாக இந்த மாதிரி பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு பிரணவ மேம் உங்களுக்கு பக்காவாக கொண்டு போயிடுவாங்க. அடுத்து மேக்ஸ்ன்னு வரும்போது இங்கே உங்களுக்கு பேசிக்காக இருக்கும். ஏன்னா இது பேப்பர் 1 to 5. பட் ஆனால் பேப்பர் 2ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸ் இருக்கும். நம்ம அதை தான் என்ன பண்ணியிருக்கோம், கொண்டு போய். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, இப்போ நடந்த டெட்டில் மோஸ்ட்லி நம்ம நடத்துகிற இந்த மேக்ஸ் கேள்விகள் தான் கேட்கப்பட்டது. கிட்டத்தட்ட 30ல் 27 மார்க் எடுத்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய பேருக்கு அது தெரியுமான்னு தெரியல. ஸோ மேக்ஸ் கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ஐ எம் கேரண்டி ஸோ உங்களுக்கு கிளியராக கான்செப்ட் புரிய வைப்பேன். அண்ட் நாளைக்கு ஒரு மேரத்தான் செஷன் இருக்குது, ரயில் இருக்குது. சரிங்களா? 10 மணிக்கு முடிஞ்சால் வாங்க, ஒரு ஃபுல் டே மேரத்தான் அப்படின்றது இருக்கும். எஸ். அதுக்கப்புறம் என்விரான்மெண்ட் ஸ்டடீஸ், சோஷியல் சயின்ஸ் அப்படின்றது இருக்குது. அண்ட் தென் உங்களுடைய சிலபஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய மார்க் டெஸ்ட்டும் ரிவிஷனும் எப்பயுமே முக்கியமான ஒன்று. ஸோ ஒரு ரிவிஷன் இதை மட்டும் தெளிவாக பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சுது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிடெட் மட்டும் இல்லாமல் சிற்பி, அதாவது கேவிஎஸ்க்கான, ஸோ இது டீச்சிங் அண்ட் இது நான் டீச்சிங், தட் இஸ் ஜேஎஸ்ஏக்கான பேட்ச் அப்படின்றதும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஒரு பேட்சில் எப்படி ஜாயின் பண்ணணும்னா நம்மளுடைய Under247 வெப்சைட்குள்ளே போயிடுங்க. இங்கே ஆல் கோர்ஸ்ன்னு இருக்கும். இதில் ஸ்டேட் எக்ஸாம் தமிழ்நாடுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்ஸும் இருக்குது. இப்போ கேவிஎஸ்னால் இதுக்குள்ளே போவீங்க அந்த பேட்ச். ஸோ நான் என்ன ப்ராசஸ் பண்ணணும் அதே தான். ஸோ நான் சிடெட்லேயே உங்களுக்கு பண்ணுறேன். இப்போ இந்த அறிவொளின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு பேட்ச் தான் நமக்கு சிடெட். இதே தான் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கேவிஎஸ்ன்னு இருக்கும். ஸோ இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 237 ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கும். ஸோ யாரோட சப்ஜெக்ட் இப்போ ஆப்டினா எடுத்துக்கிறேன்னா ஆப்டில் இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் இங்கே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஓகே. ஸோ இது இன்னும் டீட்டெயிலாக எப்படி சார் பார்க்கணும்னா கீழே வந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டடி பிளானில் நீங்கள் என்னென்ன ஃபேக்கல்ட்டி எப்போ இதோடைய கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ என்னென்ன ரெக்கார்டர் கொடுத்துறாங்க நீங்கள் டீட்டெயில்டி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா 2 செஷன் கொடுத்துருக்கேன். அதாவது லைவாக நான் என்ன பண்ணியிருக்கேன், செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய டாபிக்ஸை கொடுத்துருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய பேசிக்ஸை நான் ரெக்கார்டராக கொடுத்துருக்கேன். நீங்கள் இந்த ரெக்கார்டர் செஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாடியே லைவ் வரதுக்கு முன்னாடியே படிச்சுட்டு வந்துட்டீங்க நல்லா அப்படின்னா உங்களுக்கு இங்கே லைவ் வரக்கூடிய எல்லா டாப்பிக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? எஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒரு பேட்சில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணும் சார்னா இந்த மோர் ஆஃபர் இருக்குது பார்த்தியா, இதுக்குள்ளே போயிட்டு இருக்கக்கூடிய கூப்பனை ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3124 ருபீஸ்க்கு இது என்ன ஆகுது, அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் Y1029 அப்படின்னா இந்த ஒரு கோடுன்றதை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்து
இதில் உங்களுக்கு இப்படி இருக்கும். ஸோ கரெக்டாக நம்ம கோடு இருக்கா பார்த்துக்கோங்க, Y1029. அப்போ என்ன பண்ணிடுங்க, ஸோ ஜாயின் பண்ணிடுங்க. இப்போவே உங்களுடைய கிளாஸஸை ரெக்கார்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஸோ லைவ் வாங்க, நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பக்காவாக கொண்டு போயிடலாம். அண்ட் இதோடைய அவுட் டு அப்ளை வீடியோ அப்படின்றது வீடியோ செக்ஷனில் என்ன அவைலபிளாக இருக்குது. ஸோ மறக்காமல் அதையுமே என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஸோ போய் பார்த்து கொள்ளுங்கள். சரிங்களா? எஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே எக்ஸாம் நல்லா பண்ணுங்கள். ஸோ லைவ் கிளாஸில் சந்திப்போம். டேக் கேர். பை பாய்.